புதிதாக திருமணமான அருண் மற்றும் பிரியா தம்பதியினர் அருணுக்கு வேலை கிடைத்த ஒரு சிறிய தனிமையான கிராமத்திற்கு குடியேறுகிறார்கள். அங்கே ஒரு பழைய தனித்து விடப்பட்ட வீட்டில் தங்குகிறார்கள். அந்த வீட்டுக்கு பின்னால் காய்ந்து போன மிக பழமையான ஒரு கிணறு இருக்கிறது. அருணின் அம்மா கௌசல்யா அவர்களுடன் செல்கிறார். கிராமம் மிகவும் அமைதியாக விசித்திரமான ஒரு மௌனத்துடன் காணப்படுகிறது. அவர்கள் குடியேறிய சில நாட்களில் கிராமத்தின் நீர் விநியோகம் திடீரென தடைபடுகிறது. காய்ந்து போயிருந்த அந்த கிணற்றில் இருந்து திடீரென நீர் ஊற்றெடுக்கிறது. நீர் மிகவும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. அருண் சந்தோஷமாக அந்த நீரை பயன்படுத்த முடிவு செய்கிறான். அருணின் அம்மா கௌசல்யா கிணற்றருகே போகும்போதே பதட்டமடைகிறார். இந்த கிணற்று நீரை சூரியன் மறைந்த பிறகு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்று மிகவும் கண்டிப்பாக எச்சரிக்கிறார். இதற்கு பின்னால் ஒரு பழைய சாபம் இருப்பதாக மட்டும் வேகாக சொல்கிறார். ஒரு இரவு அதிகாலை 3:30 பிரியாவுக்கு திடீரென உடல்நலம் சரியில்லாமல் போகிறது. அருணும் அம்மாவும் வெளியே கடைக்கு சென்றிருக்கின்றனர். பிரியாவுக்கு மாத்திரை விழுங்குவதற்கு அவசரமாக நீர் தேவைப்படுகிறது. வேறு வழியின்றி கௌசல்யாவின் எச்சரிக்கையை ஒரு மூடநம்பிக்கை என நினைத்து இருட்டிய பின் அந்த கிணற்றிலிருந்து ஒரு குடம் நீரை எடுக்கிறாள். நீர் மிகவும் குளிர்ந்தும் லேசாக ஒரு இரும்பு சத்து கலந்த சுவையுடனும் இருக்கிறது. அவள் அந்த நீரை குடிக்கிறாள். மறுநாள் காலை அதிகாலை 4:45 அருணின் அம்மாவை காணவில்லை. அருணும் பிரியாவும் பதட்டத்துடன் தேடுகிறார்கள். கிணற்றின் அருகே கௌசல்யா சிலை போல அமர்ந்திருக்கிறார். அவள் கண்கள் இரண்டும் பால் போல வெண்மையாக உயிரற்று இருக்கின்றன. அவளது முகத்தில் ஒரு பயங்கரமான செயற்கையான புன்னகை. வாமா பிரியா, இந்த கிணற்று நீர் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு என்று ஒரு விசித்திரமான எதிரொலிக்கும் குரலில் பேசுகிறார். காலை 5:40 பிரியாவை கண்டதும் அவர் மெதுவாக ஊர்ந்து வந்து பிரியாவின் காலை பிடித்து கிணற்றுக்குள் இழுக்க முயற்சிக்கிறார். பிரியா போராடி கொண்டிருக்கும் போதே அருண் பழைய வீட்டை ஆராய்கிறான். அங்கே ஒரு மரப்பெட்டிக்குள் பழைய ஓலைச்சுவடி ஒன்றை கண்டெடுக்கிறான். காலை 7 சுவடியின் தகவல்: பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு குடும்பம் குற்றமற்ற நிலையில் இந்த கிணற்றுக்குள் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டது. அவர்கள் இட்ட சாபம் இது. சூரியன் மறைந்த பின் இந்த கிணற்றின் நீரை யார் பயன்படுத்தினாலும் அவர்கள் மெல்ல மெல்ல ஜலபிசாசு ஆக மாறி தங்களின் அன்பானவர்களை இந்த கிணற்றுக்குள் இழுத்து பலி கொடுத்து சாபத்தின் காவலர்களாக மாறுவார்கள். அருண் ஓடி வருகிறான். காலை 8 பிரியா, நீ ஏன் அந்த தண்ணியை குடிச்ச? நம்ம அம்மா என்று கதறுகிறான். அருணின் அம்மா ஜலபிசாசு அருணை பலத்துடன் பிடித்து கிணற்றுக்குள் இழுக்கிறாள். அருண் கத்திக்கொண்டே கிணற்றுக்குள் விழுகிறான். பிரியா பயத்தில் உறைந்து போகிறாள். காலை 9 அவளால் நகர முடியவில்லை. அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிகிறது. கிணற்றுக்குள் இருந்து ஒரு பயங்கரமான சந்தோஷமான சிரிப்பொலி கேட்கிறது. பிரியா மெல்ல தன் உடலை கவனிக்கிறாள். அவளது கைகள் ஏற்கனவே சில்லென்ற ஐஸ் போல மாறியிருக்கின்றன. காலை 9:20 மறுநாள் விடியும் போது காலை 9:40 கிணற்றில் இருந்த நீர் மீண்டும் முழுவதுமாக வற்றிப்போய் காய்ந்து கிடக்கிறது. வீடு மீண்டும் அமைதியாக இருக்கிறது. ஆனால் கிணற்றின் அடியில் பாசி படிந்த கற்களுக்கு மத்தியில் பிரியாவின் புன்னகை இப்போது ஜலபிசாசின் புதிய அடையாளமாக ஒரு கொடூரமான நிழலாக படிந்திருக்கிறது. அடுத்த இரவுக்கு அவள் காத்துக் கொண்டிருக்கிறாள்.